நடிகர் சங்க தேர்தல் பிரச்சாரம் பயங்கர சூடு பறக்க போயிட்டு இருக்கு. அதாவது அரசியல்ல தான் ஒரு கட்சியை தாக்கி இன்னொரு கட்சி வந்து பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நடிகர் சங்கத்திலயும் இப்ப மாறி போயிடுச்சு. நடிகர் சங்கத்துல விஷால் தலைமையில ஒரு அணியினரும் சரத்குமார் தலைமையில ஒரு அணியினரும் ரெண்டு பேரும் சேர்ந்து மோத இருக்காங்க. இதுல சரத்குமார் அணியில நடிகை ராதிகா, நடிகர் சிம்பு, பாக்யராஜ், பூர்ணிமா பாக்யராஜ் இவங்க எல்லாருமே செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க. இதுல நடிகர் சிம்பு விஷாலை பார்த்து சரமாரியான கேள்வி கணைகளை தொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நீ யாரு என் குடும்பத்தை கலைக்க, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டாரு. இது எல்லாத்துக்குமே வந்து விளக்கம் கொடுக்கிற வகையில விஷால் பதில் சொல்லிருக்காரு. ராதிகா மேடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பர்சனலான சண்டையும் கிடையாது. அவங்க மேல எனக்கு கோவமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும். தானா ஜெயிக்க போற எங்களை அவங்க பேசி பேசி அட்டகாசமா ஜெயிக்க வைக்க போறாங்க. அப்புறம் நம்ம தம்பி சிம்புவை பத்தி பேசியே ஆகணும். அவர் வந்து என்ன பயங்கரமா விளாசி எடுத்திருக்கிறாரு. ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காரு, கண்டபடி திட்டிருக்காரு. இருந்தாலும் அவர் மேல எனக்கு கோவமே இல்ல. ஏன்னா பாண்டவர் அணி வெற்றி பெறறதுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு சிம்புவோட பேச்சுக்கு பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சுற்று வட்டாரத்துல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, சிம்புவுக்கும் விஷாலுக்கும் ஏற்கனவே பர்சனல் பகை இருக்கு அப்படின்னு. அதுக்கு காரணம் கூட நயன்தாரா அப்படின்னு கிசுகிசுக்கப்படுது. சத்தியம் படத்துல நயன்தாராவும் விஷாலும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அப்பையில இருந்தே இந்த பிரச்சனை புகஞ்சிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு இருக்கோம். அந்த படம் வந்த சீசன்ல ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல நடந்த பார்ட்டியில சிம்பு கண் எதிர்க்க விஷாலும் நயன்தாராவும் கை கோர்த்துக்கிட்டு நடந்த ஒரு காட்சியை பார்த்து கண் சிவந்து போய் வெளியே வந்தாராம் சிம்பு. அதுல இருந்து கிரிக்கெட் டீம், அதாவது சிசிஎல்ல விட்டே வெளியேறினாரு. ஆனா அதுக்கான காரணமா வேற ஒண்ணுதான் சொல்லியிருந்தாரு சிம்பு. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நடிகர் சங்க தேர்தல் பிரச்சாரம் இதுல வந்து பயங்கரமான தன்னோட கோவத்தை தீர்த்து இருந்திருக்காரு சிம்பு. ஆக்சுவலா இந்த மீட்டிங்கே ஒரு சமரசத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்களாம். ஆனா சிம்பு பேசின பேச்ச பார்த்தா சமரசமாவது சமோசாவாவது எதுவுமே நடக்க போறது இல்ல, காரசாரமான தேர்தல் மட்டும்தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்கு. நாயின் சொல்லிட்டாரு, நாயின் சொல்றது தப்பு தான். ஏன்னா நாய் கிடையாது, நரி மாதிரி வேலை செய்யறீங்க.